நாட்கள் பயணமாக கன்னியாகுமரிக்கு நேற்று மாலை வந்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் இடைவிடாத தியானத்தை தொடங்கியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, நேற்று சுற்றுலா பயணிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது படகு மூலம் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன அறிவுறுத்தல்கள் அங்கு பின்பற்றப்படுகிறது? 3 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பாரத பிரதமர் மோடி நேற்று மாலை 5 மணி 5 நிமிடங்களுக்காக கன்னியாகுமரி வந்தடைந்தார். சுற்றுலா மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்கிய அவர் பகவதி அம்மனை வழிபட்டு பகவதி அம்மனை வழிபட்டதோடு தொடர்ந்து அந்த கோயில் சார்பில் அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அங்கிருந்து அவர் தியானம் மேற்கொள்ளக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு மூலம் சென்றார். நேற்று அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் அவருடைய விவேகானந்தர் குருநாதர் ஆகிய இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் படத்திற்கும் சாரதா தேவி படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை சுற்றி பார்த்த அவர் இன்று அதிகாலையில எழுந்து காவி உடையணிந்து அவர் சூரிய நமஸ்காரம் மேற்கொண்டார். சூரிய உதயத்தையும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சூரிய உதயத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து தற்போது தனது தியானத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த தியானம் அப்படிங்கிறது நள்ளிரவு வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே ஸ்ரீபாத மண்டபம், மைய மண்டபம், தர்பார் மண்டபம், அதோடு கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபம் என 4 மண்டபங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீபாத மண்டபத்தில் சுவாமி இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அங்கே அந்த பாறையில் அமர்ந்து அவர்கள் தியானம் செய்ததாக ஐதீகம். அந்த அடிப்படையில் அங்கே ஸ்ரீபாத மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபம் வரைக்கும் தற்போது சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்காக காலை 8 மணி முதல் இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. படகு போக்குவரத்து துவங்கி இருக்கிறது. காலை 11:30 மணி வரைக்கும் படகு போக்குவரத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அவருக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பைகள் உள்ளிட்ட எவையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆதார் அட்டை இருப்பவர்கள் அதற்கான ஆதார் அட்டையை நகல் எடுத்து கொடுத்துவிட்டு முழு விவரங்களை அவங்களுடைய முகவரி உள்ளிட்ட முழு விவரங்களை பெற்ற பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு எங்கே செல்லவும் அனுமதி இல்லை அப்படிங்கிற நிலையும் காணப்படுகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு கூட பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு செல்போனோ கேமராவோ மைக்கோ அவர் வைக்கக்கூடிய மைக்கை கொண்டு செல்வதற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே அவர் தியானம் அப்படிங்கிறது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த தியானம்ங்கிறது நள்ளிரவை தாண்டியும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவு வரை இன்றைக்கு தியானம் இருக்கக்கூடிய அவர் சிறிய இடைவேளைக்கு பிறகு நாளை காலை மீண்டுமாக கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் தற்போது விவேகானந்தர் சிலை முன்பு அவர் தியானம் இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்தில் மீண்டும் தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த தியானத்தின் முடிவில் நாளை பகல் 1 மணிக்கு பிறகாக அவர் கரை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. விவேகானந்தர் சிலை முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் தொடர் தியானமானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.